இல்ல ப்ரோ பாத்துறாதீங்க ப்ரோ உண்மையிலே இல்ல ப்ரோ பாத்துறாதீங்க ப்ரோ உண்மையிலே ப்ரோ படமே பெருசா ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரேம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட் பண்ணாங்க தான் சொல்ல முடியும். லாஸ்ட்ல ஒரு எண்டே இல்ல படம் பாக்குறதுக்கு. நாங்க ஏதோ எக்ஸைட்டிங் வந்தோம் படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு டைரக்ட்ஸ் எல்லாம் முடி அப்படியே நினைச்சு வந்தோம். ஆனா படம் அந்த அளவுக்கு இல்லவே இல்ல ப்ரோ. கதை வந்து ஒரே இடத்துல அப்படியே ஆட்டோலயே போயிட்டே இருக்காங்க. ஆமா கதை சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆனா எண்டே இல்ல. அந்த படம் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. படம் பாத்தீங்க பொண்ணு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அது எதுக்கு பண்ணாங்க லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணை தப்பு தப்பா எது ட்ரீட் பண்றாங்க. அது வந்து இவர் எதிர்த்து கேட்டிருந்தா கூட ஒரு நியாயமா இருக்கு. எதுவுமே பண்ணல அப்படியே இது உங்களோட சாய்ஸ். நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுல நாங்க என்ன பண்ண முடியும்? படம் பார்க்க முடியாது. ஃப்ரேமுக்காக கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு ஃப்ரேமும் சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஒரு ஃப்ரேம் ஒரு டைட்டில் எல்லாமே சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஆனா படம் அந்த அளவுக்கு வர மியூசிக் தேவையில்லை. படம் மியூசிக் தேவையில்லை. ஆனா படம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லையே. சொல்லுங்க கொட்டுக்காளி எப்படினா இருக்கு சூரியோட? நல்லா இருக்கு படம். நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மூவி ரேஞ்சுக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த 2 பேர் வச்சு இது பண்ணி எல்லாம் படம்லாம் முன்னாடி வந்திருக்கு. பட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹியூமர் இருந்துச்சு நடுவில். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல சென்டிமெண்டட் சீன்ஸ் வரணுமோ அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியாக முடிச்சதும் ஒரு ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே கதையை வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கிற மாதிரி. இல்லை அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போர் அடிக்கல எந்த இடத்துலையும். இந்த படத்துக்காக மிஸ்கின் வந்து தீ குளிப்பன்றாரு. அவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அதுக்குன்னு தீ குடிக்கலாம் வேணாம். நல்லா இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் வந்துச்சுன்னா இன்னும் தமிழ் சினிமா வந்து மேலே போகும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு. நார்மலான படம் ஆடியன்ஸுக்குலாம் செட் ஆகாது. நம்ம புதுசா பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம். சூரியோட பெர்ஃபார்ம் எப்படி போகுது இந்த படத்துல? பர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷன் சீன் ஒன்று பண்ணியிருப்பாரு ப்ரோ. அது அந்த லைவ் சவுண்ட்னால செம பர்ஃபெக்டா பிளெண்டா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே லைவா அடிச்சிருக்காருன்றாங்க. லைவ் ஆமா லைவ் சவுண்ட் செம்ம அப்படியே ரியலா இருந்துச்சு. லைவ் சவுண்ட்னால இன்னும் அது என்ஹான்ஸ் பண்ணிச்சு சீன். எனக்கு தெரிஞ்சவரோட பெர்ஃபார்ம் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த படத்துல எப்படி இருக்கு? அந்த படத்துல வந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. சூரியன் மட்டும் இல்ல. பீக் சீன்னா அந்த ஒரு சீன் சொல்லலாம். அவங்க எப்படி ஹீரோனி அவங்க எப்படி ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க டைலாக் சொல்லனாலும் அவங்க பேசுனதே ஒரே டைலாக் தான். அவங்க எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ட்ரைலர்ல காமிச்சாங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா? அத நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். காதல பேயான்றாங்க. அது வந்து பாருங்க. பார்க்கும்போது நம்ம ஒரு பீக் ஃபெமினிஸ்ட் ப்ரோ. அது பெர்ஃபெக்ட்டா தெளிவா சொல்லியிருக்காரு ப்ரோ. அவரோட முன்னாடி படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்துக்கா போறீங்க? நல்லா அவர் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு இல்ல, ஏதோ பரவாயில்லாம இருந்தது. ஒரு ஃபெமினிஸ்டம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பொண்ணு வந்து காதலிச்சா அது வந்து அந்த ஊர்ல பேய் பிடிச்சிருக்காங்க. இது பார்க்கும்போது எப்படி இருந்தது? அப்படிதான் இருந்தது. பேய் பிடிச்ச மாதிரி தான் இருந்தது அந்த பொண்ணு பாக்குறதுக்கு. ஆனா சொல்ல கருத்து கரெக்டா சொல்லிட்டாங்க. அது எப்படி அது வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா சொல்லவே இல்லை. அது ஒரு டிராவலா தான் போகுது. அந்த டிராவல்ல நம்ம எடுத்துக்கிறோம்ல, அது எடுத்துக்கிற விதத்தை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. பட் இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மேல தப்பு இருக்குன்றது தான் ஆக்சுவல். கொட்டுக்காளி படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் பார்க்க போறீங்க? உண்மையை சொல்ல போனா ரொம்ப நமக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து பார்ப்போமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் போல. ஆப்வியஸ்லி நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு தான் போனோம். பட் போனதுக்கு அப்புறமா இப்போ சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மத்தியில இருக்கிற யாரோ ஒருத்தரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா படம் பயங்கரமா லேண்ட் ஆகும். கண்டிப்பா உண்மையை சொல்ல போனா உண்மையிலே போனேன். நான் என்னதான் இங்க சிட்டில இருந்தாலும் அப்பப்போ நமக்கும் எல்லாரும் கூடயும் பழகுறோம் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து. அது எப்படி அது நம்ம ரொம்ப ஈஸியா அந்த வேர்ல்ட்ல நம்மள இன்வெஸ்ட் பண்ணிப்போம். பட் அகைன் அதான். ஆனா நீங்க சூரியோட கேரக்டரோடையோ இல்ல ஆனாபென் தவிர மீது எந்த கேரக்டரோடையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அது காமெடி சீன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல எல்லாரும் ரியாக்ட் பண்றது எப்படி இருக்குமோ அது பயங்கர காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது சொல்லுவாங்க இது ஜனரஞ்சகமான படம் கிடையாதுன்னு சில பேர் சொல்லலாம். பட் ஒரு 2-3 இடத்துல 2 கேரக்டர்ஸோட ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தையில அவங்க கொடுக்குற ரிப்ளை வந்து பயங்கரமா சிரிக்க வைக்குது. ரொம்ப மியூசிக் இல்ல, ரொம்ப பெரிய ஆள் மாதிரிலாம் பேசல. பட் உண்மையிலே
நம்ம நடந்து போறப்போ இருக்கிற நம்மளை சுத்தி ஐ மீன் ஒரு ரூரல் ஏரியால நடந்து போறப்போ நம்மளை சுத்தி கேட்கிற சவுண்ட்ஸ் தான் நமக்கு மியூசிக் ஆக்சுவலா. அது வந்து நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. மியூசிக் போட்டிருந்தா கூட அது நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. மியூசிக் போட்டிருந்தா கூட மேபி அது எவ்வளவு பெரிய ஆள் போட்டிருந்தாலும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். பட் அந்த ஆம்பியன்ஸோட சவுண்ட்ஸோட அப்படியே விட்டது தான் பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. அதான் என்ன சொல்ல வராரு ஆக்சுவலா, படமே ரொம்ப சின்னதுதான். ஸோ ரொம்ப டைரக்டா சொன்ன ஒரு மாதிரி இருக்கும். பட் இன்னொரு வகையில சொல்லணும்னா நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிட்டு அனாபென் கேரக்டர் தவிர அவங்க தான் ஆக்சுவலா மெயின் இல்லையா. அவங்கள சுத்தி இருக்கிற மற்ற கேரக்டர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கூச்ச பண்ணணும். அதுதான் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா அவரு பொட்டுக்காளி ஒரே லைன்ல சொன்னா எப்படி விடு ப்ரோ வரும். பொட்டுக்காளி ஒரே லைன்ல சொன்னா இந்த தேவையில்லாம எல்லா பிரச்சனைக்கும் போய் சாமியாட்ட போய் இந்த சவுத் எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. இந்த இதுக்கடுத்தா சாமிகிட்ட போறது அந்த இதெல்லாம் நல்லா காமிச்சிட்டாங்க. படம் யதார்த்தமா சூப்பரா இருந்துச்சு. அந்த செயல நடக்கிற இதுல நல்லா லைவா இப்போ அப்படியே நம்ம என்ன பண்றோமோ அந்த கேமரா ஆக்ஸ் அதெல்லாம் இல்லாம நல்லா லைவா அப்படியே கரெக்டா இருந்துச்சு. அப்படியே கதைலாம் புரிஞ்சுச்சு. என்ன பேய் பிடிச்சுன்னு சொல்ல வராங்க. பேய் பிடிக்கல. பேயெல்லாம் பிடிக்கல. அவங்க வந்து வேற கேஸ்ட் பொண்ணு பையனை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பேயெல்லாம் பிடிக்கல. சாமியார்ட்ட கூட்டு போறாங்க. பேய் பிடிச்சிச்சு. நாங்க போய் சாமியார் ஏதோ எங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காப்ல. அதை பார்த்து சூரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது கடைசியில கிளைமேக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கதையை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி நீங்க என்ன இந்த சூழ்நிலை என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சினிமா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். படம் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஆக்சுவலா சொல்லிட்டாங்க. இல்ல காமிச்சிட்டாங்க. இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்குங்கிற மாதிரி. படத்தோட கடைசியிலும் அதே தான் சொன்னாங்க. உங்களோட விருப்பங்கிறது அதேதான். உங்களோட விருப்பம் நம்மளா மாறினாதான் உண்டு. இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லாம சொல்லியிருக்காங்க. படத்தோட கடைசியில வந்து டைரக்டருமே ஓப்பன் நம்ம கிட்ட தான் விட்டுருக்காரு காமிச்சு. இந்த வில்லேஜ் சைடு கிராமத்து சைட்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் சடங்கா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ், இல்லை ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் வந்து படத்துல சட்டலா காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பா கிடையாது. என்ன கேட்டா ஆக்சுவலா நான் அந்த ஒரு இதுதான் இது பண்ணுவேன். இண்டிபெண்டன்ஸ் சினிமாங்கிற வரப்போ மியூசிக் கண்டிப்பா இருந்தே ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த இடத்துல மியூசிக் இருக்கக்கூடாதுன்னு எந்த அவசியம் கிடையாது. இந்த படத்துல வந்து மியூசிக் கிடையாது. மியூசிக் இல்லாம வந்துட்டு அந்த படத்தோட ஒரு ரியல்னஸ் வந்து எப்படி கூட்டியிருந்தாங்கன்னா, இப்ப ஒரு சீன் வந்து அங்க இதாயிட்டு இருக்குன்னா சூர்யா இருக்கட்டும் இல்லை மிச்சம் இருக்க சுற்றி இருக்க ஆர்டிஸ்டாக இருக்கும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஃபைட் சீன் நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, பிரிட்ஜில் வர மாதிரி இருந்து. அந்த இடத்துல மியூசிக் போட்டு திடீர்னு அப்படியே வர மாதிரி மாஸ் பீஜன் கூட்டி தான் புரியணும். இல்லை இப்படி பார்த்தா தான் நமக்கு ஃபீல் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அந்த கதையில் வந்து அந்த சுச்சுவேஷன் தேவையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஒரு சீனை புரிய வச்சு. ஸோ அதுக்கு மியூசிக் கண்டிப்பாக வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமாம் ப்ரோ, நானுமே அவர் கடைசி நடிச்ச கருடன் பார்த்தேன், கமர்ஷியலாக இது பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி விடுதலை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3ஆவது 4ஆவதோ பண்ற படம். 7 கடல் 7 மணி பண்ணிட்டு இருக்காரு, இப்ப இது பண்ணிட்டு இருக்காரு, இது பண்ணாரு. எனக்கு வந்து இதோட இந்த படத்தோட ஆக்டிங் தேங்க்யூ. இட்ஸ் a குட் மூவி. கொட்டுக்காளின்றது நல்ல ஒரு ஆக்சுவலாக ஒரு அடமன் கேர்ள்னு சப்டைட்டில் மாதிரி ஒன்று போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் டைட்டிலில். மோஸ்ட்டாக இந்த ஸ்டோரி பேஸ் என்னன்னா, பெண்களுடைய அடக்குமுறை இதில் இருக்கக்கூடாது அப்படின்றது. பெண்களை அடக்கி ஆள்றது தவறு அப்படின்ற ஒரு இது குத்தி காட்டுறதுக்காக ஒரு இது இருக்கும். அதையும் மீறி இந்த டாமினேஷன்லாம் மீறி பெண்கள் வரணும். மூவி இஸ் a குட் மூவி. இது இன்டர்நேஷனல் வைடு காம்படிட் பண்ற அளவுக்கு நல்ல மூவி, வேர்ல்ட் மூவி. மியூசிக் இல்லாம இருக்கு இந்த படம். நல்லா இருக்கு. மியூசிக் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. இது ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எதுவுமே இதுல வந்து கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் வச்சிருக்காங்க. அப்படி இல்லை, இது சூரி அப்படின்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலா கதைக்கு தான் ஹீரோக்கேற்ற கதை அப்படின்றது மாறணும். ஃபர்ஸ்ட் இந்த கதைன்னா ரஜினி நடித்தா ஃபைட்டு பாட்டு அதெல்லாம் இருக்கணும், சூரிய நடிக்கிறதுனால அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத கிடையாது. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் தான் ஹீரோ ஒரு ஹீரோன்னு. சூரிய தம்பி படத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து இது ஒன்றுமே இருக்காது. ஸோ இட்ஸ் அந்த குட் மூவி. இன்டர்நேஷ்னல் வைடில் நிறைய அவார்ட்ஸ் தட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேல் டாமினேஷன் அப்படின்றது தவறுன்றது காட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் இது வந்து
பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கிராமத்து ஓரியன்ட், வில்லேஜ் ஓரியன்ட் மூவி. அதில் நிறைய முற்போக்கு சிந்தனைகள் வந்து ஜனங்களுக்கு புகுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல சிந்தனை உள்ள படம். நல்ல மூவி, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு.